ஒரு ரூபாய் செலவு இல்லாம ஒரு நாட்டுக்கு போய் வாழ்க்கைய செட்டில் பண்ணிக்கலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அங்க கூலி வேலை பண்ணிக்கிட்டே கோடிகளை சம்பாதிக்கலாம்னு சொன்னா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆகுவீங்க. ஆமா, இது உண்மை. ஏன்னா அந்த நாட்டுல கூலி வேலையாட்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகம். அதனால வெளிநாடுகள்ல இருந்து ஆள்களை கூப்பிட்டு வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. அந்த நாட்டுல இருக்கிற வசதிகளை பார்த்த பிறகு இப்பவே பேக்ஸை ரெடி பண்ணி கிளம்பிடணும்னு உங்க மனசே சொல்லும். அந்த நாடு வேற ஏதும் இல்ல, லக்சம்பர்க். இந்த பேரை நீங்க எப்பவாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருந்தாலும் அதோட மகத்துவம் என்னன்னு தெரியுமா? ஒரு தடவை இந்த நாடு பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டா உங்க மனசுல ஒரே எண்ணம் வரும், இங்க போகணுமே தவிர. ஆனா இந்த நாடு எங்க இருக்கு? ஏன் இங்க இவ்வளவு இலவச வசதிகள் இருக்கு? இங்க பொண்ணுங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நடு ரோட்லயே சில வேலைகள் செஞ்சாலும் யாரும் கவனிக்க மாட்டாங்களா? இங்க திருமணம் செஞ்சா உண்மையிலேயே சிறைக்கு போகணுமா? இவையெல்லாம் மட்டும் இல்ல, அங்க ஷாக்கிங் ரூல்ஸும் யாரும் சொல்லாத உண்மைகளும் இந்த வீடியோல முழுசா சொல்ல போறேன். அதனால நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்சம்பர்க் நாட்டோட கரன்சியை யூரோஸ்னு சொல்றாங்க. ஒரு யூரோ நம்ம நாட்டு கரன்சியோட ஒப்பிடும்போது சுமார் 106 ரூபாய் இருக்கும். லக்சம்பர்க் பார்க்க சின்ன நாடு, ஆனா உலகத்திலேயே அதிக செல்வந்த நாடுகள்ல ஒண்ணுன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த சின்ன ஐரோப்பிய நாட்டோட மொத்த பரப்பளவு வெறும் 2500 சதுர கிலோமீட்டர்கள் மட்டும்தான். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன மாவட்டத்தை விடவும் கம்மி. இப்ப ஜனத்தொகை விஷயத்துக்கு வந்தா மொத்த ஜனத்தொகை சுமார் 7 லட்சம் மட்டும்தான். இந்த நாட்டுல சுமார் 70% பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாங்க. மீதி 30% பேர் வேற மதங்களை சேர்ந்தவங்க. லக்சம்பர்க் சுத்தி பார்த்தா பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் மாதிரி பவர்ஃபுல் ஐரோப்பிய நாடுகள் இருக்கு. இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த நாட்டு ஜனத்தொகையில சுமார் 50% பேர் நகரங்கள்லயே வசிக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கிற மக்கள் எந்த அளவு லக்ஸரி லைஃப் லீட் பண்றாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இங்க வேலை விஷயம் பேசினா சின்ன வேலை செய்யறவங்களுக்கு கூட நம்ம நாட்டுல பெரிய வேலை செய்யறவங்க மாதிரி வருமானம் வரும். 2012 புள்ளி விபரங்கள் படி லக்சம்பர்க்ல ஒரு சாதாரண நபருக்கு குறைந்தபட்ச சம்பளம் மாதத்துக்கு சுமார் 4900 யூரோக்கள். அதே நம்ம இந்திய கரன்சில கணக்கு போட்டா சுமார் 4,70,000 ரூபாய்கள். இப்போ ஒரு தடவை யோசிங்க, நம்ம நாட்டுல ஒரு சாதாரண நபர் இந்த அளவு வருமானம் சம்பாதிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல தேவையில்லை. லக்சம்பர்க் நாட்டுக்கு நீங்க போனா அங்க ஒரு ஆச்சரியம் கண்டிப்பா பார்ப்பீங்க. அது என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக அங்க டிரான்ஸ்போர்ட் முழுசா இலவசம். ஆமா, நீங்க கேட்டது உண்மை. லக்சம்பர்க்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கார் இருக்கும். அதனால சகஜமா ரோடுகள்ல டிராஃபிக் அதிகம் இருக்கும். இந்த டிராஃபிக் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணாங்க அரசு ஒரு சென்சேஷனல் முடிவு எடுத்திருக்கு. நாடு முழுவதும் இலவச பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்க பஸ் ஏறினாலும் ட்ரெயின் ஏறினாலும் எங்க போனாலும் ₹1 கூட செலவு இல்லாம பயணம் செய்யலாம். எவ்வளவு கிலோமீட்டர் போனாலும் டிக்கெட் தேவையில்லை. இன்னொரு சிறப்பு என்னன்னா, லக்சம்பர்க்ல இருக்கிற ரோடுகள் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். ஒரு தடவை பயணம் ஆரம்பிச்சா நடுவுல பிரேக் போடணும்னு தோணாது. அவ்வளவு கிளீன், அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் அங்க ரோடுகள். உலகத்திலேயே மிகச்சின்ன நாடுகள்ல ஒன்னான லக்சம்பர்க் பொருளாதார ரீதியா, வளர்ச்சி ரீதியா, அரசியல் ரீதியா ரொம்ப முன்னாடி இருக்கு. இப்ப இந்த நாட்டு தலைநகரமான லக்சம்பர்க் சிட்டி பத்தி சொல்லணும்னா அது வெறும் ஒரு நகரம் இல்ல, ஒரு அழகான படம் மாதிரி இருக்கும். சுற்றிலும் ஓடுற ஆறுகள், பச்சை சூழல், சுத்தமான வளிமண்டலம் பார்த்தவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். இங்க வசிக்கிற மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. விருந்தினர்களை மரியாதை செய்வது, தங்கள் நாட்டு கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாப்பது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சின்ன நாடுதான், ஆனா அங்க இருக்கிற ஒழுங்கு, வாழ்க்கை முறை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும். இந்த நாட்டு மக்கள் வேலை விஷயத்துல எவ்வளவு கஷ்டமானாலும் பின்வாங்க மாட்டாங்க. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு முன்னேறுவாங்க. இங்க படிப்புக்கு மட்டும் இல்ல, திறமைகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
குழந்தைகளுக்கு சின்ன வயசுல தேவையான கலைகள், வாழ்க்கை திறமைகளை கத்துக் கொடுப்பாங்க. குறிப்பா சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி துறைகள்ல தங்கள் குழந்தைகள் முன்னாடி இருக்கணும் ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவாங்க. அதனால கல்வியோட பிராக்டிகல் நாலேஜுக்கும் இங்க அதே மதிப்பு இருக்கு. இந்த நாடு அளவுல சின்னதானாலும் இவ்வளவு செழிப்பா இருக்க முக்கிய காரணம் அரசியல் ஸ்திரத்தன்மை. நம்ம நாடோடு ஒப்பிடும்போது இங்க அரசியல் அமைப்பு ரொம்ப நம்பகமானது, உறுதியானது. அதனால அரசும் நாட்டை வளர்ச்சி திசையில சுமூகமா நடத்த முடியுது. அதோட இந்த நாட்டு மக்களும் தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியோடு நாட்டு வளர்ச்சி பத்தியும் யோசிப்பாங்க. அதனால கூட்டாக இந்த நாடு வேகமா வளர்ந்திருக்கு. இங்க வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப கம்மி. இது இந்த நாட்டு வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கிய காரணம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த லக்சம்பர்க் நாட்டு வளர்ச்சியில நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பிரபல பிசினஸ்மேன பங்கும் இருக்கு. அவர் யாரும் இல்ல, லட்சுமி மிட்டல். உலகத்திலேயே அதிகமா ஸ்டீல் உற்பத்தி செய்யற நிறுவனங்கள்ல 2வது இடத்துல இருக்கிற ஆர்செலர் மிட்டல் நிறுவனம் இங்க இருக்கு. இதால இந்த நாட்டு பொருளாதார அமைப்புக்கு பெரிய அளவு வருமானம் வருது. அதாவது ஒரு சின்ன நாட்டு பொருளாதாரத்துக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் முக்கிய பங்கு வகிப்பது உண்மையிலேயே நம்ம எல்லோருக்கும் பெருமைக்குரிய விஷயம். லக்சம்பர்க் சின்ன நாடானாலும் உலகம் முழுவதும் கவனம் செலுத்துற அளவு பெரிய சக்தி கொண்ட நாடு இது. குறிப்பா சொல்லணும்னா, லக்சம்பர்க்ல இருக்கிற பேங்கிங் சிஸ்டம் ஐரோப்பாவில் மட்டும் இல்ல, உலகத்திலேயே மிகவும் வலிமையான பாதுகாப்பான அமைப்புகள்ல ஒன்னா அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஐரோப்பாவில் இருக்கிற பல சர்வதேச பேங்குகளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கேயே இருக்கு. அதனால ஐரோப்பாவில் இருக்கிற பல நாடுகள் பாதுகாப்பான பேங்கிங் சிஸ்டம்னு லக்சம்பர்க்க கருதுறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஐரோப்பியன் யூனியனுக்கு மிக முக்கியமான நிறுவனமான ஐரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட இதே நாட்டுல இருக்கு. இதால லக்சம்பர்க்கோட சர்வதேச மதிப்பு இன்னும் அதிகமாச்சு. இங்க மக்கள் பணம் மேல மட்டும் இல்ல, ரிசர்ச், இன்னோவேஷன், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் மேல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இந்த விஷயத்துல அரசும் மக்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குது. கல்வி, ரிசர்ச், டெக்னாலஜி, இந்த 3 துறைகள்ல லக்சம்பர்க் ரொம்ப முன்னாடி இருக்கு. அதனால வேற நாடுகள்ல இருக்கிற திறமையான நபர்கள் இந்த நாட்டுக்கு வந்து தங்கள் திறமைகளை காட்ட ஆர்வம் காட்டுவாங்க. சோ நண்பர்களே, உங்ககிட்ட ஏதாவது நல்ல ஸ்கில் இருந்தா, ஐடி ஆகலாம், பேங்கிங் ஆகலாம், ரிசர்ச் ஆகலாம், அல்லது டெக்னிக்கல் ஸ்கில் ஆகலாம், லக்சம்பர்க் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் நாடு. முன்பு இந்த வாய்ப்புகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப லக்சம்பர்க் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு ஆள்களுக்கும் வாய்ப்புகளை கொடுக்குது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, லக்சம்பர்க்கு வர்ற ஆண்கள் தங்கள் மனைவிகளையும் கூட்டிட்டு வரலாம். அவங்க மனைவிகளும் இங்க வேலை செய்யலாம். இந்த விஷயத்துல லக்சம்பர்க் அரசு முழு ஆதரவு கொடுக்குது. இந்த நாட்டுல இருக்கிற பொண்ணுங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே யாருக்குமே வாவுன்னு தோணாது. இங்க ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, ஒரு தடவை திருமணமான பிறகு இன்னொரு பெண்ணோட உறவு வச்சுக்கிறது சட்டப்படி ரொம்ப பெரிய குற்றம். அப்படியான தவறுகள் செஞ்சா கடுமையான தண்டனைகள் தப்பாது. இங்க சட்டவிரோத உறவுகளை சமூகமும் சட்டமும் அச்சொல்ல சகிச்சுக்காது. அதே சமயத்துல இளைஞர்களுக்கு நல்ல சுதந்திரம் இருக்கு. தங்கள் விருப்பப்படி வாழ இந்த நாடு முழு ஆதரவு கொடுக்குது. வீடுகள் நடுவுல, ரோடுகள்ல, பப்ளிக் இடங்கள்ல மியூசிக் பிளே பண்றது, டான்ஸ் ஆடுறது, பெயிண்டிங் செய்யறது மாதிரியான கிரியேட்டிவ் வேலைகள் எல்லாம் செய்யலாம். குற்றம் அல்லது பிரைவசிக்கு தொல்லை கொடுக்கிற வேலைகள் இல்லைன்னா மீதி எல்லா விஷயங்கள்லையும் இளைஞர்களை இந்த நாடு ஊக்குவிக்குது. இளைஞர்கள்ல கிரியேட்டிவிட்டி, டேலண்ட் வளரணும்னு இந்த நாடு உண்மையிலேயே வலுவா ஆதரவு கொடுக்குது. இங்க பொண்ணுங்க ரொம்ப ஸ்மார்ட்டா, வேகமா யோசிப்பாங்க. அவங்க எதிர்காலம் பத்தி ரொம்ப முன்னாடியே திட்டங்கள் போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே படிப்பு, லைஃப் ஸ்கில்ஸ், சுயசார்பு எல்லாத்துலேயும் ரெடியா இருப்பாங்க. படிப்பு முடிஞ்ச உடனே யார் மேலேயாவது சார்ந்திருக்கிறது அல்லது அவசரப்பட்டு ஏதாவது வேலையில சேர்ந்துடுறது இல்ல. பிசினஸ் பிளான் செய்யறது, வாழ்க்கையை எப்படி முன்னே கொண்டு போகணும்னு தெளிவா யோசிப்பாங்க.
இப்ப லக்சம்பர்க் பத்தி சொல்லணும்னா இந்த சின்ன நாட்டுல பார்க்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான இடங்கள் இருக்கு. அழகான பழைய கோட்டைகள், இயற்கை அழகால் நிரம்பிய ஆறுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், சுற்றிலும் பரவிய மலைகள், இவையெல்லாம் இந்த நாட்டுக்கு சிறப்பு அடையாளம் கொண்டு வந்திருக்கு. அதனால யுனெஸ்கோவும் இந்த நாட்டை ஒரு ஸ்பெஷல் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக அங்கீகரிச்சிருக்கு. குறிப்பா லக்சம்பர்க் தலைநகரத்தை வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் ஆக அறிவிச்சிருப்பது இங்க இருக்கிற மகத்துவத்துக்கு சாட்சி. இந்த நாட்டோட முழு வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்கிற முக்கிய மியூசியங்கள் உங்களுக்கு நல்ல புரிதலை கொடுக்கும். ஒரு அடி வச்ச ஒவ்வொரு தடவையும் வரலாறு உங்களோட பேசுற மாதிரி தோணும். இப்ப நம்ம நாடு இந்தியாவிலிருந்து லக்சம்பர்க் தூரம் சுமார் 6300 கிலோமீட்டர்கள். ஃப்ளைட்ல போனா சுமார் 12 முதல் 13 மணி நேர பயண நேரம் ஆகும். ஆனா நண்பர்களே, இவைதான் லக்சம்பர்க் நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட முக்கிய இன்ட்ரெஸ்டிங் உண்மைகள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது நாடு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸை பார்த்து அடுத்த வீடியோ பிளான் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஆதரவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.